நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா. பரிசுத்தராக இருக்கிறீர் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆவியானவரே, துதிக்கிறோம். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் தேவனை ஆராதனை செய்யுங்க. Thank you Jesus, we praise you Lord, we praise you Holy Spirit, we praise you Holy Spirit. துதிக்கிறோம் ஐயா. யாரும் அமைதியாக ஆராத படிக்க கொஞ்ச நேரம் அப்படி ஆராதிங்க. Let us say thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. Thank you Jesus, I praise you. Thank you Holy Spirit. நீ நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நல்லவரே, ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus, I praise you Lord, I praise you Lord. Thank you Jesus, thank you Jesus, I praise you Lord, I praise you Holy Spirit. Oh, we worship you Lord, we worship you Jesus. Oh, we worship you Lord, Holy Spirit. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பது வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தில் ஏக்கமையா. எபினேசரே எலியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எலியோ என்றுமே உயர்ந்தவரே. El Shaddai வல்லவரே, El Shaddai சர்வ வல்லவரே. எல்ரோயி காண்பவரே, காண்பவரே. இசையா இசையா முன்னே இசையா முன்னே இரக்கமும் உருக்கமும் நீடிய கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனே அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டுக் கொண்டவரே, மீட்பவரே, என் மெய்ப்பவரே, மீட்பவரே, என் மெய்ப்பவரே. இசையா
ஏசையா என் முன்னே ஏசையா என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவே என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம். சொல்லுவோம். ஏற்றுக்கொள்ளும் என் இதயம். அப்பா என் அப்பாவும் திரு சுத்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். என் அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வணைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் என் இதயம். ஏற்றுக்கொள்ளும் என் இதயம். கொஞ்ச நேரம் அவரை துதிப்போம். துதிக்கிறோம். விசுவாசிகள் யாவரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் துதிங்க. Thank you, Jesus.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து நல்ல உற்சாகமா அவரே உன்னை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை நீதிமான் தள்ளாட விட மாட்டார் நித்தமும் காத்து நடத்திடுவார் நித்தமும் காத்து நடத்திடுவார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அதிசயம் செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை கலங்கி தவிக்காதே வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரை எல்லாம் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரை எல்லாம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார் கைவிட்டாலும் அணைத்துக் கொள்வார் கர்த்தர் மேல் பாரத்தை விசுவாசத்தோடு சொல்லுவார் அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் பாடுமா சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு சொல்லுமா ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு சிங்க குட்டிகள் அவரை தேடும் பொழுது சிங்க குட்டிகள் ஆண்டவரை குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே ஆமென். என்ன செய்ய போறீங்க? புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்து கை கொடுத்து நாங்க உங்களை அன்போடு வர வைக்கிறோம்னு சொல்லுங்க. ஏன்னா பயத்து முகத்தோட இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்மளை பார்த்தா பயமா இருக்கு போல இருக்கு இல்லையா? பயமா இருக்கா? சரி, அந்த பயத்தை போக்குறதுக்காக விசுவாசிகளே உங்களுடைய பேரு புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு இந்த புதுசா வந்திருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள போய் பார்த்து கை கொடுத்து உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்க வர வைக்கிறோம், நீங்க இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்க. கமான் குயிக். அப்படியே வந்து முன்னுக்கு நிறைய ஒரு புதுசா நாங்க எங்க தெரியுறாங்க எனக்கு முன்னாடி அந்த ரேட் கேப், ஆமா அவங்க கிட்ட போய் பார்த்து யாராச்சும் பேசுங்க. அவங்க அப்படியே அது தனியா இருக்கிறாங்க. அப்படியே இங்க ஒரு புது பையன் இருக்கிறாரு, இவர்கிட்ட போய் கை கொடுத்து வெல்கம் யூன்னு சொல்லுங்க. எஸ், அதே சமயத்தில் விசுவாசிக்கிட்டையும் கை கொடுக்கலாம். சரியா? புதுசா வந்தவங்க மட்டும் இல்ல, விசுவாசிக்கிட்டையும் நீங்க கை கொடுக்கலாம். அவங்கள வர வைங்க. ஆமென். அவங்க வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். இப்ப அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு தெரியுது இல்லையா? அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம். ரெட் கேப் இப்பதான் சிரிக்கிறாங்க. முதல்ல இருந்து ரொம்ப டென்ஷனாவே இருந்தாங்க. இப்பதான் அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு தெரியுது.
ஆமாவா இல்லையா? இதுதான் குடும்பம், இதுதான் ஃபேமிலி. ஆமென். இன்னும் நிறைய பேர் என் கண்களுக்கு தெரியாதவங்க இருக்குமானால் அவங்கள தேடி பிடிச்சி போய் கை கொடுங்க. இயேசு நம்மளை தேடி வந்தாரா இல்லையா? ஆமா. அதனால அவங்கள நம்ம தேடி போவோம். தேடி போய் அவங்கள பார்த்து கை கொடுத்து இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு மட்டும் மறக்காம சொல்லிருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லிருங்க. கீபோர்டை மண்ணு கொண்டு வந்துருப்பா, கொண்டு வா பொண்ணுக்கு, சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. வெரி நைஸ் டு see them. இல்ல, இட்ஸ் a blessing to have them. ஆமென். இந்த பாடலானது நம்ம பாடுறதான இந்த பாடலானது ஒரு வாக்குத்தத்த பாடல். வாக்குத்தத்தம் என்னன்னா, இயேசுப்பா நமக்கு சொன்னதான வாக்குத்தத்தம். புதுசா வந்திருக்கிறீங்களா, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் தான். சரியா? இந்த இயேசுவை நம்புனீங்கன்னா இதுல இருக்கிறதான வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும். இதுல பாடுறதான வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். சோ நம்பி பாடலாமா? புல்லுள்ள இடங்களிலே என்னை மேற்கின்றார், புல்லுள்ள என்னை தன்னிரண்டை கூட்டி சேர்த்து தாகம் தீர்க்கின்றார், தன்னிரண்டை தாகம். எதிரிகள் முன் விருந்தொண்டை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்த. பாடுவோமா? என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை. ஆத்துமாவை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆத்துமாவை ஆவி பொழிகின்றார், தேற்றுகிறார். ஜீவனுள்ள அவர் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சொல்லுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை தொடரும் சொல்லுங்க. கிருபை உன்னை தொடரும். மீண்டும் ஒரு முறை சொல்லுமா? ஜீவனுள்ள கிருபை உன்னை தொடரும். நம்புறியா? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை உன்னை தொடரும். சிங்க குட்டிகள் ஆண்டவரே, ஆமென், ஆண்டவரே குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு. சிங்க குட்டிகள் அவரை தேடுறவர்களுக்கு, சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆமென். இயேசுவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போமா? ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். அமருங்கள். ஆமென், ஆமென். இயேசுவை தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு குறை இல்லாம நடத்துவார். உங்க வாழ்க்கைய குறை இல்லாம நடத்துவார். ஆமென். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? இயேசு உங்களை நேசிக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நம்ம சபைக்கு. இந்த குடும்பமானது உங்களை அன்போடு வர வைக்கிறோம். இது நீங்க இந்த குடும்பத்துல நீங்களும் ஒரு நபர். நீங்க இங்க வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்க இங்க வந்தது ரொம்ப பெரிய ஹாப்பி. கரெக்டா? நல்லா சிரிக்கிறமா, பார்த்தாலே அவ்வளோ அழகா இருக்கு. தம்பி நீயும் கொஞ்சம் சிரிப்பா, ரொம்ப டென்ஷனாகவே இருக்கு. ஓகே, ஸோ நீங்களாம் வந்தது ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாதபடி நம்ம மத்தியில் நம்ம வீட்டு தம்பி, அப்படிதான் நான் சொல்லுவேன். பாஸ்டர்லாம் அதெல்லாம் சைடில் வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிறதா நம்ம தம்பி, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பாஸ்டர் பென் சாமுவேல் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் பாஸ்டர் பென் சாமுவேலோட பாடல் கேட்டிருக்கிறீங்க? இல்லை, அதனால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? ரொம்ப ஆசீர்வாதமான பாடல்கள். நம்மளோடு சேர்ந்து ஒரு 2 பாடல் செஞ்சிருக்கிறாரு. நம்ம சபைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். நம்ம சபைக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு தேவ மனுஷன். மலேசியாவுக்கு முதலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது நம்ம சபை தான். அவரை மலேசியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வரும்போது ரொம்ப பயந்து போய் வந்தார். ஏன்னா இந்த ஊரை பற்றி தெரியாது அவருக்கு. ஆமென். ரொம்ப பயந்து போய் வந்தார். அவருக்கு நாங்கள் அந்த அன்பை காட்டி அதோடு சேர்த்து நிறைய
நல்லா அவரை உபசரித்து அவரை வர வச்சு குடும்பத்தில் ஒரு நபராக பார்த்து மறக்காமல் அவருக்கு ஸ்ப்ரிங் சிக்கன் நாங்கள் கொடுத்து சரி, அப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன் நம்ம மத்தியில் இருக்காரு. சிறு வயதுலேருந்தே தேவனால் பயன்படுத்துகிறதான ஒரு தேவ மனுஷன். அதுதான் எனக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறதான ஒரு காரியம். சின்ன வயசுலேருந்தே ஆண்டவரை பிரித்து எடுத்துட்டார். இந்த பையன் எனக்கு சொந்தம், என்னோட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஸோ அவருடைய கடந்த இந்த 7 years எனக்கு அவரோட கூட இருந்ததான இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் பார்த்த அந்த வளர்ச்சியானது மேசிவ், பெரிய வளர்ச்சியை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் இன்னும் அவரை பயன்படுத்தணும் என்னுடைய ஆசை. நேற்று பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜோவல் தாமஸ் ராஜ் நம்ம மத்தியில் இருந்திருந்தார். அவர் இன்றைக்கி காலையில் மறுபடியும் சென்னைக்கு திரும்பிட்டார். ரொம்ப சுகபத்திரமாக போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னார். ரொம்ப நிறைவாக இருந்துச்சு நேற்று உள்ள ஊழியம் என்று சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு சலித்தவர் அல்ல, இவரும் அவருக்கு நிகராக நம்மளை ஆராதனை நடத்தி தேவ வார்த்தையை பேசக்கூடியவர். ஆமேன். அது எல்லாத்த காட்டிலும் நம் மத்தியில் இயேசப்பா இருக்கிறார். ஆமேன். அவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஸோ நாம் யாவரும் கரங்களை தட்டி பாஸ்டர் பென்சமில் வர வைப்போமா? Check, Jesus, hallelujah. Check. Jesus, hallelujah. Check. Jesus, hallelujah. Jesus, hallelujah. Check. Check, hallelujah. Jesus, hallelujah. Jesus, hallelujah. Jesus, hallelujah. Check, hallelujah. Jesus, hallelujah. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வண்டர்ஃபுல். இந்த மாலை நேரத்தில் உங்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் ஏற்படுத்தின நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் அப்பா அவர்களுக்கும் ஜோஷ்வான் அவர்களுக்கும் ஜோஷ் அவர்களுக்கும் குடும்பத்தின் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போதுமான நன்மைகளை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். புதுசாக வந்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாரு. ஆமென். கொஞ்ச நேரம் நான் ஆண்டவர் நம்ம ஆராதிச்சுட்டு சின்ன காரியத்தை நான் நேற்று ரொம்ப ஆசீர்வாதமாக, எத்தனை பேர் நேற்று வந்துருந்தீங்க? ஆசீர்வாதமாக இருந்துச்சு அவங்களுக்கு? ஆமென், ஆமென். ஆண்டரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு 2 வழி. ஒன்று வாயினால் அறிக்கை பண்ணணும், ஒன்று விசுவாசிக்கணும். அதை நேற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வண்டர்ஃபுல். இது மைக் உள்ளே வைக்கலாமா? Jesus, hallelujah. Check. Thank you so much. நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் அவர் நல்லவர், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவர்.
ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகள் செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நன்மை நீர் செய்திருக்கிறீர் எங்கள் வாழ்க்கையில. ராத்திரிமை ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். எத்தனை பேர் இந்த ராத்திரி விசுவாசிக்கிறீங்க? என்னை கடைசி வரை ஒருவர் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். நம்ம தமிழ்ல ஒருத்தர், ஒரு பழைய ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதினார். அது இந்த பாட்டை நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. எத்தனை பேர் அது கேட்டிருக்கீங்க? அது சும்மா கையா ஒருத்தங்களை கண்டிப்பா எல்லாரும் கேட்டிருப்போம்ல. பாருங்க, அந்த எழுதினவருக்கு கடைசி வரை யாருன்னே தெரியாம ஒரு செத்தே போயிட்டார். பட் இன்னைக்கு இந்த ராத்திரி ஒரு நம்பிக்கை இருக்கு. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்கும் ஒரு நம்பிக்கை. என்னை கடைசி வரை ஒருவர் நடத்துவார். ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். பாதி வழி இல்ல, 60 வயசு 50 வயசுன்னு இல்ல. ஆமென். அவர் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடைசி வரை நடத்துவாரு. சொல்லுங்க, பக்கத்துல கடைசி வரை நடத்துவாரு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல, அடுத்து என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோம். ஆனா இந்த தேவன் கடைசி வரை உங்களை ஆச்சரியமாய் நடத்த வரப்போதுமானவர். கண்ணை மூடிடுங்க, என்ன பார்க்க வேண்டாம். என்ன பார்க்கறதுனால ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு ஒன்றும் புரியலனாலும் பரவாயில்ல. கையை உயர்த்தி கண்ணை மாத்திரம் மூடி ஆண்டவரை நாம இயேசுவை கொஞ்ச நேரம் நீங்க உயர்த்த போறீங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர். சொல்றீங்களா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள,
கடைசி வரை நடத்திடுவீர், நடத்திடும் சொல்லுவோம் இனிமே. என்னை கடைசி வரை நடத்துகிற இயேசுவே, நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமே. ஓ கடைசி வரை நடத்திடுவீர். நீரே கோவா, நீரே என் எல்லாமே. கண்களை மூடி கையை உயர்த்தி நீரே கோவா, நீரே கோவா ஷம்மா என் கூடவே. ஹalleluya. நீரே கோவா, நீரே என் எல்லாமே. பார்த்து யெகோவா ஷம்மா நீ இருப்பவரே. ஹalleluya. நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவி. எத்தனை பேர் இந்த ராத்திரி அந்த வார்த்தையை அறிக்கை பண்ண விரும்புறீங்க? நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர், நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். யெகோவா ஈரே என் எல்லாமே. பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பவரே. உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவேன். உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவேன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நானே உன் தேவன். இந்த ராத்திரி உங்களை பார்த்து சொல்றாரு, கலங்கிடாதே, திகைத்திடாதே, நானே உன் தேவன். அற்புதம் செய்யும் என் தேவன் என்னோடு நிச்சயமாய் நடத்திடுவார். சுகப்படுத்தும் என் தேவன் உன்னோடு புது பலன் தந்திடுவார். கடைசி வரை உன்னை நடத்திடுவார். விலகாமல் உன்னை நடத்திடுவார். கடைசி வரை உன்னை நடத்திடுவார். விலகாமல் உன்னை நடத்திடுவார். உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவேன். கலங்கிடாதே,
திகைத்திடாதே, நானே உன் தேவன். இந்த ராத்திரி அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுடைய கரங்களை பிடித்து அவர் தொடர்ந்து ஆச்சரியமாய் நடத்தி, ஆமென் ஆமென் ஆமென். உலகம் மாறலாம், உறவுகள் மாறலாம், பந்தங்கள் மாறலாம். தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை உருவம் கண்டவர் இந்த ராத்திரி ஹல்லேலூயா உங்க வலது கையை பிடித்து, பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த ராத்திரி உங்க கையை பிடிச்சு நடத்துகிற ஒரு நல்ல இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி நம்மோடு இருக்கிறபடி நான் நல்ல கரங்களை தட்டி அவருக்கு எல்லா கன மகிமை. Hallelujah. This song is always very close to my heart. நான் இது ஐ திங்க் ஒரு வருடத்திற்கு முன்பதாக இந்த சம்பவத்தை எங்களால் மறக்க முடியாது. என்னுடைய மனைவியோடைய என் ஒய்ஃபுடைய பெரியம்மா, ஷீ வாஸ் இன் டெத் பெட், கேன்சர் 4th stage. அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஷீ வாஸ் கவுண்டிங் அட் டேஸ், மேபி ஒரு ஹார்ட்லி ஒரு 1 or 2 weeks டாக்டர்ஸ் வந்து டேட் கொடுத்துட்டாங்க. எனக்கு அவங்க பெரியம்மா பற்றி பெருசாக அவ்வளோ தெரியாது, ஏன்னா அப்போ தான் கல்யாணமாகி ஒரு வருஷம் அந்த டைம். ஒரு நாள் எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, எங்களுக்காக ஜோம் பண்ண வரீங்களாப்பா அப்படின்னு. சேவை சைடு ஓகே நாங்கள் வரோம். நான் போய் பார்க்கும்போது அவங்களால எழும்ப முடியாத அளவுக்கு சரீரத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கெலிட்டன் படுத்தது போல தான் இருந்துச்சு. அவங்களால கொஞ்சம் பேச முடிஞ்சது, அவங்களால பெருசாக எழும்பி உட்காரலாம் முடியல. என்னை பார்த்த உடனே ஒரே ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. ஐ செட் ஓகே நான் பாடுறேன். என்ன பாட்டு பாடணும் உங்களுக்கு அப்படின்னா அவங்க ஒரு பாட்டு சொன்னாங்க. சரி அதை பாடுறேன்னு உட்காந்தேன். அப்போ ஆண்டவர் இந்த பாட்டை அவங்க சைடில் ஒரு கிட்டார் இருந்துச்சு, அந்த கிட்டார் எடுத்து நான் பாடுறதுக்கு உட்காந்து ஆண்டவர் இந்த வேர்ட்ஸ்லாம் எனக்குள்ளே போட்டுட்ருக்கிறார். நான் நினச்சேன் இந்த பாட்டை பாடி இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு சாட்சி உயிரோடு எழும்பிடுவாங்க. இவங்க உயிரோடு எழும்பிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கும் சொல்லி நானும் இந்த பாட்டை பாடிட்டே இருக்கிறேன். உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவேன், கலங்கிடாதே திகைத்திடாதே, நானே உன் தேவன். இதெல்லாம் பாடிட்டே இருக்கேன். எனக்குள்ள ஒரு விசுவாசம், கண்டிப்பாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவங்கள டெத் பெட்லேருந்து அவங்கள எழுப்பிடுவார் அப்படின்னு ஒரு விசுவாசம் இருந்தது. நானும் கண்ணை மூடிட்டு வர்ஷிப் பண்ணி பாடிட்டு இருக்கேன். ஆனால் அது பெரிய ஒரு ஷீ இஸ் நோ மோர், அவங்க இறந்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 1 week கூட தாண்டலை அந்த டாக்டர்ஸ் கொடுத்த டேட்டில். ஆனால் அங்கே நான் பார்த்த ஒரு பெரிய ஆச்சரியம், என் கூட சேர்ந்து அந்த அம்மா பாடிட்டு இருக்குது. என்ன பாடுதுன்னா, அற்புதம் செய்யும் என் தேவன் என்னோடு நிச்சயமாய் நடத்திடுவார். கேன்சர் 4th stage, எலும்பே முடியல, ஒரு வாரம் தான் டைம். அந்த அம்மா விசுவாசத்தோடு பாடின வரி என்ன தெரியுமா? சுகப்படுத்தும் என் தேவன் என்னோடு புது பலன் தந்திடுவார், கடைசி வரை என்னை நடத்திடுவார், விலகாமல் என்னை நடத்திடுவார். ஒரு பெரிய சந்தோஷம் அன்னைக்கு அவங்க முகத்துல தெரிஞ்சது. நான் அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு கோவம்லாம் இல்லையா ஆண்டவர் மேலே? இன்னும் உங்கள் பிள்ளைங்கள்லாம் பார்க்கணும், அதுக்குள்ளேயே வாழ்க்கை முடிய போகுதுன்னா அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா என்னை கடைசி வர ஆண்டவர் நடத்தினார், என்னை கடைசி வர நடத்தினார், இதுக்கு மேலே நான் என்னன்னு அவரை கேள்வி கேட்க முடியும் அப்படின்னாங்க. அன்றைக்கி அந்த ராத்திரி அந்த மாலை நேரத்தில் இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு பலன் இருக்கும்போது பாடுறோம், நமக்கு எல்லாம் நல்லா இருக்கும்போது பாடுறோம். ஆனால் அந்த சகோதரி மரணப்படுக்கையிலிருந்து நம்ம பாடின வார்த்தைகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னை கடைசி வரை என்னை ஒருவர் நடத்துகிறார், என்னை கடைசி வரை. இன்னைக்கு அவங்க இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அவங்க ரொம்ப நாள் நீண்ட நாள் வாஞ்சித்து கொண்டிருந்த
ஒரு அற்புதமான ஒரு இடத்துல ஆண்டவரோட அவங்க நிரந்தரமா அவங்க ஷீஸ் என்ஜாயிங் ஆமே அந்த இடத்துல அவங்க என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆமே ஒரு இந்த ராத்திரி பல கவலைகளோடு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, குழந்தை பிறக்கான்னு சொல்லிட்டாங்க, கல்யாணம் நடக்கான்னு சொல்லிட்டாங்க, வீடு கட்ட முடியல, லோனு சாங்ஷன் ஆகலை, இப்படி பல காரியத்தை குறித்து ஒருவேளை அங்கே உட்காந்து வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நேற்று பாஸ்ட் ஜோயில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. வெளியே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். மனுஷனுக்கு பொதுவாக ஒரு பழக்கம் இருக்கு. நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் யோசிக்காம ஒரு பதில் சொல்லுவோம். என்ன தெரியுமா? நான் நல்லா தான் இருக்கேன்னு. பட் தட் இஸ் நாட் த சேம் திங் தட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் ஆஃப் யூ. வெளியே பார்க்குற எல்லா முகங்கள் ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் நான் நினைக்கிறது எல்லாம் வெளியே முகமுடி தான், உள்ளதான் உண்மையான முகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன். சம் ஆஃப் யூ ஆர் ஃபைட்டிங் ஹியர். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆமேன். உள்ள ஒரு பெரிய பேட்டலே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவர் உங்கள் கரத்தை பிடிச்சி சொல்கிறாரு, நான் உன்னை கடைசி வரை நான் உன்னை நடத்துவேன், உன்னை அற்புதமாக நடத்துவேன். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா. ஆமேன். There was a man called Moses in Bible. ரொம்ப அழகான ஒரு வழி நடத்தல் ஆண்டவர் நம்ம பார்க்குறோம். இந்த மோசஸ்க்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு பிளான் கொடுங்க ஆண்டவரே, பிளானே இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஒரு புலம்பிட்டு இருந்தார். இங்கே எத்தனை பேருக்கு பிளான் வேணும்? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பிளான் எத்தனை பேருக்கு வேணும்? ஐயா நான் பேசுகிற தமிழ் புரியுதா ஐயா? ஆமாம். எத்தனை பேருக்கு பிளான் வேணும்? எல்லாருக்கும் பிளான் வேணும். கரெக்டாக அடுத்து என்ன நடக்கணும், என்ன பண்ண போகிற ஆண்டவரே அப்படின்னு பிளான். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் பிளானே கொடுக்க மாட்டார். God never gives a plan. மோசஸ் போய் கேட்குறாரு, ஆண்டவர் எனக்கு பிளான் வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உனக்கு பிளான்லாம் கிடையாது, நான் உன் கூட வரேன், கடைசி வேற வருவேன். அவன் இந்த ராத்திரி ஒருவேளை என்ன நடக்க போகுது, ஃபேமிலி இஷ்யூ அதெல்லாம் கவலைப்பட்டு உட்காந்துருக்கீங்கன்னா, பிளான் கேட்டுட்ருக்கீங்கன்னா ஆண்டவர் உடனே ஒன்று சொல்கிறாரு, உனக்கு பிளான் இல்லை, நான் உன்னை நடத்துவேன், கடைசி வரை நடத்துவேன். நான் விசுவாசிக்கிறேன். இந்த இயேசு எனக்கு தேவைன்றவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல டக்குன்னு எலும்பி கண்ணை மூடி ஆமென் we are going to sing this ஒரே ஒரு சின்ன கோரஸ் பாடிட்டு நம்ம நேராக செய்திக்குள்ள நான் போக போகிறேன். ஹalleluya. கடைசி வரை உன்னை நடத்திடுவார், விலகாமல் உன்னை நடத்திடுவார். உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவேன். உன் நடுவில் நான் அற்புதம் செய்வேன், உன்னை நான் நடத்திடுவேன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நானே உன் தேவன். கலங்கிடாதே, திகைத்திடாதே, நானே உன் தேவன். கையை உயர்த்தி அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும் என் தேவன் உன்னோடு நிச்சயமாய் நடத்திடுவார். சுகப்படுத்தும், சுகப்படுத்தும் என் தேவன் என்னோடு புது பலன் தந்திடுவார். அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும் என் தேவன் என்னோடு நிச்சயமாய் நடத்திடுவார். சுகப்படுத்தும் என் தேவன் என்னோடு புது பலன் தந்திடுவார். கடைசி வரை, கடைசி வரை என்னை நடத்திடுவார், விலகாமல் என்னை நடத்திடுவார்.
கடைசி வரை உங்களை நடத்திடுவார், விலகாமல் உன்னை நடத்திடுவார், கடைசி வரை உன்னை நடத்திடுவார், விலகாமல் உன்னை நடத்திடுவார். உண்மை உள்ளவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you, Jesus. Hallelujah. 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 ஒவ்வொருவரையும் நீங்க தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேர உயர்த்தி for a moment of silence in the presence of the Lord. Jesus. Hallelujah. Let their lives be transformed, I pray. Let them be healed. Let them be delivered. அற்புதமான கரம் இந்த ராத்திரி ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். மஹாலா துராந்தரமானலா துரமா மஹாலா ஜந்தலரமானந்துரமானலா. இந்த ராத்திரி உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே தெய்வீக சமாதானம் நதி போல பாய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மா, வெளியேற பெற்ற ஆத்மாவையும் நீங்க நேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நமக்காரோம் ஆண்டோட நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மழை நேரத்தில் சில நிமிடங்கள் மாத்திரம் நான் என்னுடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அற்புதமாய் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். மானிட்டர் குறைச்சிடலாம், ஹவுஸ் மட்டும் இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாலை நேரத்தில் செக் செக் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சில நிமிடங்கள் மாத்திரம் நான் ஆண்டவருடைய ஒரு சிறிய வார்த்தையை நான் கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். நான் ஒரு மதத்தை குறித்து இங்கே பிரசங்கிக்க வரவில்லை. மதம் நிறைய புது ஆட்கள் இருப்பீங்க, பழைய ஆட்கள் இருப்பீங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ லைக் ரொம்ப பேசிக்காக நான் போக விரும்புகிறேன், உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. ஆமென். ஒருவேளை இதெல்லாம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமையா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம் சாரி. இது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணுன்னு தான் இன்னைக்கு இந்த வர்ஷிப் ராலியை பாஸ்டர் ஆயத்தப்படுத்திருக்கிறாங்க. ஒரு அல்லே லூயா, சத்தமாக அல்லே லூயா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் he was a very compassionate God. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் மிகவும்
மனதுருக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டார். அவர் போன எல்லா இடங்களிலும் பைபிள் சொல்லுது, அவர் நன்மை செய்தவராகவே சுற்றி திரிந்தார். He was very compassionate. He was very compassionate. எந்த அளவு கம்பேஷனேட்னா, அவர் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவர்களிடத்துல உடனே போய் அவர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கி அவர்களை உயிரோடு எழுப்பி அவர்களை போகும்போது துக்கத்தோடு அல்ல, அவர்கள் போகும்போது நிறைவாய் சந்தோஷத்தோடு அவர்களை அனுப்பினார். ஆமென். We live in a world where there is no peace. இன்னைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் சமாதானன்றது ஒன்று இல்லவே இல்லை. இன்னைக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், கடினப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் சமாதானம் ஐயா 2 லட்சம் கொடுத்து கட்டில் வாங்கி போடலாம், ஆனால் தூக்கத்தை கொடுக்குறவர் கடவுள் மாத்திரம்தான். அல்லேலூயா. எவ்வளோ பணக்கார ஒரு வீடை கட்டலாம், காஸ்ட்லியாக எவ்வளோ லட்சங்கள் கொடுத்து ஒரு பெரிய மாளிகை வாங்கலாம், ஆனால் அந்த வீட்டில் சமாதானத்தை கொடுக்குறவர் தெய்வம் மாத்திரம்தான். ஆமென். I want to introduce a good friend to you today. ஆதியிலே மனிதனை கர்த்தர் படைத்து மனிதனை மண்ணினாலே உண்டு பண்ணி மனிதனை தன்னுடைய நாசியின் சுவாசத்தை மனிதன் மேல் அவர் ஊதினார் அப்படின்னு இருக்கு. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா? புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன், வலைசாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களை அறியாமையிலே உள்ள நீங்கள் கடவுளுடைய பேரை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை அறியாமையிலே நீங்கள் வாயை திறந்து நீ ஏசுன்னு சொல்லாமல் யாவேன்னு சொல்லாமலையே உங்களுக்குள்ளே ஓடுற ஒரு மூச்சு தெரியுமா? எத்தனை பேருக்கு மூச்சு இருக்குது? அல்லேலூயா. மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு இல்லை? அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு சுல்தான் யாராக வச்சுக்கங்களேன், அவர் ஆமாம் அவர் டக்குன்னு ஞாபகம்னால அவர் பேர் சொல்கிறேன். ஆமாம் அவர் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை மிஸ்டர் பயங்கரமாக சார் வணக்கம் அப்படிலாம் போட்டு சொல்லுவோம். சப்போஸ் அவர் எதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் நல்லா இருக்கட்டும், சுல்தான் நீரோடி வாழ்க, ஒரு அல்லேலூயா. ஆமாம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆமாம், எங்கே போய் சொல்கிற போகிறீங்க, ஒருத்தன் தீர்க்கதம் சொல்லி வச்சுக்கிறான் அப்படி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒன்று ஆச்சு, ஒரு பெரிய ஆள் எதனா ஒன்று ஆச்சுன்னா மிஸ்டரு மிஸ்ஸஸ்லாம் போயிடும். என்ன ஆகும்? எப்போ சார் இந்த பாடியை எடுக்க போறீங்க? எவ்வளோ பெரிய பணக்காரா இருக்கட்டுமே, மூச்சு போச்சுன்னா எல்லாமே காலி. அப்போ உங்களுக்குள்ள ஓடுற ஒரு சுவாசம் இருக்கு தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு மூச்சு ஓடிட்டு இருக்குதா? மூச்சு ஓடுதா? இந்த மூச்சு தேவன் கொடுத்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆதியிலே கர்த்தர் மனிதனை உண்டாக்கி மனிதனை அவர் ஆசைப்பட்டார். என்னுடைய சாயலின்படி ஒரு மனுஷனை படைக்கலாம்னு சொல்லி உண்டு பண்ணி தன்னுடைய நாசியின் சுவாசத்தை மனிதன் மேல் ஊதினார். மனிதன் உயிர் பெற்றான். ஒரு சைனா டாக்டர் தான் நினைக்கிறேன், அவர் இந்த சவுண்ட்ஸ், ரிதம் சவுண்ட்ஸ், இந்த மூச்சு, இந்த மூச்சு நம்ம விடுற மூச்சில் ஒரு ரிதம் இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் ரிதம் இருக்கு. அது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். மூச்சு எப்படி விடுவீங்க? நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. ஏல என்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டீங்க. மூச்சு எப்படி விடுவோம்? வாயில் விடுவாங்களா? சரி, மூச்சு விடுறோம். இந்த சாகிற நிலைமையில நல்லா கவனிங்க. இந்த செத்து போகிற நிலைமையில இந்த கடைசி மூச்சு விடுறவங்களை கொஞ்சம் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய எங்கள் அப்பாவோட ஃபியூனரல் சர்வீஸ்லாம் போகிறனால கடைசி பாஸ்டர் இழுத்துட்டு இருக்கு பாஸ்டர் அப்படின்ற நேரத்தில் நாங்கள் போகும்போது ஒரு அந்த ஆட்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சவுண்ட் அந்த அந்த மூச்சில் ஒரு ரிதம் இருக்கும், ஒரு ரிதம் இருக்கும். அந்த நல்லா கவனிச்சிங்கன்னா கேட்டிருக்கீங்களா? அந்த யாராவது கேட்டிருக்கீங்களா? அந்த 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 சவுண்டில் அந்த ஒரு சீன டாக்டர் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். தெர் இஸ் a rhythm in this air that we are breathing. அது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன சொல்லுதுன்னா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டெல்லிங் சம்திங். யாவே 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 யெகோவா யாவே அப்படின்னா இந்த மூச்சு இது ஏதோ டக்குன்னு உண்டானதல்ல. இது ஆதியில் மனிதனை கர்த்தர் உண்டு பண்ணி
தன்னுடைய சுவாசத்தை மனிதன் மேல் ஊதினார். அதனால தான் நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற மூச்சு இட் இஸ் given by God. ஒரு அல்லேலூயா. மனிதனை உண்டு பண்ணார். அவருடைய பிளான் இந்த உலகத்தை ஒரு சின்ன பரலோகமாக மாற்றணும்னு சொல்லி தான். பட் பைபிள் சொல்லுது பிகாஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் மனிதனுக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய பிளவு வந்துருச்சு. கிறிஸ்தவத்தில் 3 கடவுள் அப்படின்லாம் குழம்பிடாதீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஒன் காட், நேம் இஸ் ஜீசஸ், பட் who can work in 3 different ways. அல்லேலூயா. அப்போது பழைய ஏற்பாட்டில் ஜனங்க அவரை யாவேன்னு கூப்பிட்டாங்க, யெகோவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நிறைய சட்டங்கள் போட்டார் ஆண்டவர். இப்படிலாம் இருந்தால் ப்ராப்பராக இருப்பேன், இப்படிலாம் இருந்தால் உனக்கு ஆசீர்வாதம், இப்படிலாம் இல்லையா சாபம் வரும். இது ஏன் அந்த சட்டத்தை போட்டார்னா, ஜனங்க அவரோட நெருங்கணும், எப்படியாச்சும் கடவுளுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லி அதுக்காக நிறைய பலியிட ஆரம்பித்தாங்க. ஜனங்க மாடை பலியிட ஆரம்பித்தாங்க, ஆடை பலி கொடுத்தாங்க, புறாவை பலி கொடுத்தாங்க, பாவ நிவாரண பலி, தங்கள் பாவங்கள் கழுவப்பட வேண்டும், சாபம் கழுவப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய ஜனங்க பண்ண ஆரம்பிச்சது. பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம். இன்றைக்கி நம்ம டைலாக்லாம் எடுத்து படத்தெல்லாம் போட்டு பயங்கர ஃபேமஸ் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நல்லது, ஓகே. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உள்ளே வந்த உடனே அதன் சம்பளமாகிய மரணமும் அந்த உலகத்திற்குள்ளே வந்துருச்சு. இப்போ கடவுள் மனிதனை எப்படியாவது தம்மிடம் இழுக்க வேண்டும் என்று நிறைய சட்டங்கள்லாம் கொடுக்குறாரு. ஆனால் மனிதனால் அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ண முடியல. நிறைய பலி செலுத்தி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு ஒரு காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று பாஸ்டர் ஜோயல் சொன்ன மாதிரி பலி தானே, நீ செலுத்திக்கோ, நான் எவ்வளோ பலி வேணால் செலுத்துறேன், ஆனால் என் வாழ்க்கை மாறவே தேவையில்லை, நான் இன்னும் பாவத்தில் இருக்கிறேன், இன்னும் இந்த லைஃப் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மனுஷனுடைய மைண்டு கொஞ்சம் கூட மாறாமல் பலி செலுத்துறதுல ரொம்ப கவனமாக ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாங்க. இப்போது கடவுள் நினச்சாரு, எவ்வளோ பலி செலுத்துகிறான் ஆனால் கிட்ட வர முடியல. ஆகவே பைபிள் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை உணர்ந்த ஆண்டவர் அதனால தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்போது God is sending a second character called Jesus. கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு அவதாரம் எடுத்து வருகிறார். பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிற அவரை சுற்றி தெரிந்தார், அவர் எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சார். இப்போது ஒரே பலியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ரத்தம் சிந்தப்பட்டனால இனி ஒரு பலி செலுத்த தேவையில்லை, நீங்கள் என்னை விசுவாசித்தா மட்டும் போதும், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்துடுவேன்னு சொல்லி ஒரு அழகான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நம்ம கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து போக வேண்டிய காலமும் வந்துருச்சு. நான் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு புட் இட் வெரி நார்மல். திஸ் இஸ் நாட் அ மெசேஜ், சர்மன் கிடையாது, ஒரு சின்ன ஒரு காஸ்பல் ஷேரிங் மட்டும் தான். அதுதான் என் மைண்டில் இருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்துடைய வேலையை முடிஞ்சிருச்சு. அப்போது சீஷர்கிட்ட சொல்கிறார், நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆனால் நான் உங்களை தனியாக விட்டு போக மாட்டேன், நான் போயிட்டு இன்னொரு கேரக்டர் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களோடு கூட இருப்பார். இஸ் கால்ட் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. அப்போது பாருங்கள், காட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிளான். அவருடைய ஒரே எண்ணம், அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? பைபிளில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்கள். ஒருவரும் கெட்டு போகக்கூடாதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் there was a man called நோவான்னு ஒரு மனிதன் இருந்தார். இந்த நோவாவுக்கிட்ட ஆண்டவர் கூப்பிட்டு ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணு, 40 நாள் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிளான் கொடுக்குறார். இப்போ நோவாவுக்கு மழைனா என்னன்னே தெரியாது. ஃபஸ்ட் டைம் உலகத்தில் ஒரு பெரிய மழை பெய்ய போகுது, பேழை என்னன்னு தெரியாது. பட் நோவா ஓகே ஆண்டருக்கு கீழ்ப்படிஞ்சனால ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி நோவா அப்பத்துலேருந்து கத்திக்கிட்டே இருக்கிறார், ஒரு பெரிய மழை வரப்போகுது, நீங்கள் பண்ணுற ஜனங்களை நீங்கள் தயவு செஞ்சு இந்த பேழைக்குள்ளே வந்துடுங்க, இது ரொம்ப தப்பு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, ஆகவே ரொம்ப கவனமாக இருங்க, கடவுள் ஒரு பெரிய அழிவு அனுப்ப போகிறாரு அப்படிலாம் சொன்னால் உலகத்தில் இருக்க ஜனங்களாம் இன்றைக்கி சொல்கிற மாதிரி சொன்னாங்களாம், இவனா நான் பைத்தியக்கார மாதிரி கத்திகிட்டே இருக்கிறான், ஏசுன்னு ஒருத்தர் கிடையாது, அழிவும் ஒன்று வரப்போகிறது இல்லை, சும்மா வேலையை பார்த்துட்டு போய அப்படின்னு சொல்லி அவரை கேலி பண்ணுற ஒரு கூட்டம் அந்நாட்களில் இருந்தது. ஏன்னா லூக்கா 17ஆம் அதிகாரம் பைபிள் லூக் சாப்டர் 17 ஒரு வசனம் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும்.
இன்றைக்கி நம்மளை சுற்றி திரும்பி பாருங்களேன், சமாதானம் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்மளை சுற்றி திரும்பி பாருங்கள், சுத்தம் போய் இன்றைக்கி எல்லாமே அசுத்தமாக மாறிடுச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் நிறைஞ்ச ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நான் சொல்கிறது உண்மையா? நான் சொல்கிறேன், ஈஸியாக நீங்கள் கீழே விழுகிறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது. ஒரு வாலிபம் கீழே விழுறதுக்கு, ஒரு பெரிய கல்யாணம் ஆனவங்க கீழே விழுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜூன் மந்த் ஆண்டர் எங்களை கனடா தேசத்துக்கு கொண்டு போனார். நாங்கள் கனடா போய் ஃப்ளைட் இறங்கி நாங்கள் அந்த எங்களை பாஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். அப்போது நிறைய சர்ச் இருந்துச்சு. அந்த சர்ச் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சர்ச்சுடைய எல்லா வாசல்லையும் தேர் வாஸ் அ ஃப்ளாக். அவங்க ஒரு ஃப்ளாக் போட்டிருக்கிறாங்க. என்ன ஃப்ளாக்னா, இன்றைக்கி ரொம்ப காமனாக பேசப்படுற, இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்து வருகிற ஒரு புதிய கம்யூனிட்டி கால்டு LGBTQ. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே. LGBTQ இஸ் நத்திங் பட் ஆண் திருமணம் பண்ணலாம், பெண்ணும் திருமணம் பண்ணி கொள்ளலாம். நீ ஏன்டா ஷாக் ஆகிற? ஃப்ரீயாக விட்டுரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பயங்கர மோசமான கல்ச்சர் இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப காமனாக பேசப்பட்டிருக்கு. இப்போ இந்த சர்ச் வாசல்லாம் இந்த ஃப்ளாக் ஒட்டியிருக்கு. நான் பாஸ்டர் கேட்டேன், வாட் இஸ் திஸ் ஃப்ளாக் டூயிங் ஹியர்? இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு இந்த ஃப்ளாக் அப்படின்னு அவர் வேதனையாக சொன்னார். பாஸ்டர், இந்த ஃப்ளாக் ஒரு சர்ச்சில் ஒட்டப்பட்டிருக்குன்னா இந்த சபை அதை ஆதரிக்குது, இந்த சபை அதை ஒத்துக்கொள்ளுது, இந்த சபை வந்து அதை ஏற்றுக்கொள்ளுது. இவங்க பண்ணுறலாம் தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை, இப்படிப்பட்ட ஆட்களும் உள்ளே வரலான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுதுன்னு சொல்லி ஒரு வேளை அந்த சபையில் அந்த ஃப்ளாக் ஒட்டப்படலை. ஜூன் மந்த் வந்து ப்ரைடு மந்த்து. ஒரு சர்ச்லேயும் ஒரு இடத்துலையும் அந்த ஃப்ளாக் இல்லைன்னா கிட்டத்தட்ட $50,000 Canadian ஃபைன் போடுவாங்க. த சர்ச் ஹஸ் நோ அதர் ஆப்ஷன். எல்லாம் வந்து அந்த ஒரே குட்டையில் ஊறின மண்டையை போல் அதை ஒத்துக்கிறாங்க பாஸ்டர் சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார். இனி எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில், சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் புசித்து குடித்து பாவத்தில் பெருகி போயிருந்த காலம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணுறேன், இந்த பேழைக்குள் வருவதற்கு எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரையும் இன்வைட் பண்ணேன். இந்த பேழை என்பது நாட் ஜஸ்ட் நோவா கட்டின போட்டு அப்படின்னு இல்லை. பேழை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த பேழையாகிய இயேசு கிறிஸ்துவின் கதவு இன்னைக்கு இட் இஸ் வைட் ஓப்பன். ரொம்ப நாளாக ஓப்பனாக தான் இருக்குது. ரொம்ப நாளாக இந்த செய்திகள் பிரசங்கப்பட்டு இங்கேருந்து பலிபீடத்துலேருந்து பிரசங்கங்கள் வந்து கொண்டே இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள். அல்லேலூயா. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய போட் என்கிற அந்த கதவு இட் இஸ் வைட் ஓப்பன். யார் வேணால் உள்ளே வரலாம், யார் வேணால் உள்ளே வரலாம். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்துவே தேவன், எனக்காக அவர் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார், ரொம்ப நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்கிற யார் வேணால் இந்த போட்டுக்குள்ளே வரலாம். நல்லா கவனிங்க, நோவாவையும் தன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பேழைக்குள் அழைத்து கொண்டு போய் கதவை அடைத்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. கதவை அடைச்சிட்டார். அப்போது இந்த இயேசுவாகிய இந்த போட், இந்த கதவு ஒரு நாள், ரொம்ப வருஷமாக திறந்து தான் இருக்குது, இந்த கதவு ஒரு நாள் அடைக்கப்பட போகிறது. ஒரு நாள் அந்த கதவை கர்த்தர் மூடுறார். சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இன்னைக்கு இந்த இயேசுவாகிய பேழைக்குள்ளே எல்லாரும் வரணும்னு தான் விரும்புகிறார். எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வெல்கம் பண்ணுறாரு. ஐயா, அந்த உலகத்தில் ஒரு மோசமான மரணம்னு ஒன்று இருக்கோன்னா, காரில் அடிபட்டு சாகிறதோ, இல்லை எலக்ட்ரிக்கில் கரண்ட் ஷாக் அடித்து சாகிறதோ, இல்லை தற்கொலை பண்ணி சாகிறதோ இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு மனிதன் மரணத்தை சந்திப்பானால் அது மிக மோசமான ஒரு மரணமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு நாள் மரண வாசலை சந்தித்தே ஆக வேண்டும். ஐம் நாட் த்ரெட்டனிங் யூ. நான் உங்களை பயம்படுத்தலை. ஏன்டா எப்படா எதனா ஒரு சுவிசேஷம் சொல்லிட்டு போவான்னு பார்த்தா செத்து போயிடுவேன், எது போயிடுவேன்னு சொல்லிக்கிறிய, பயமாக இருக்குப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. ஐம் டாக்கிங் ப்ராக்டிக்கல் திங். நேற்று பியூர் காஸ்பிள் வந்துச்சு. அல்லே லூயா, சத்தமர் அல்லே லூயா. ஆமாம். அப்போ பாருங்கள், டெத்து எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது.
நாங்கள் கனடாவில் போய் இறங்குறோம். அடுத்த வாரம் ஒரு செய்தி, அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு ஒரு ஃப்ளைட்டு போச்சு. கிட்டத்தட்ட 247 பேசஞ்சர்ஸ். ஏர் இண்டியா விமானம் 600 ஃபீட் கூட ஏறலை. இட் வாஸ் டேஷ்ட் இன் ஸ்கூல் காலேஜ். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆட்கள் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க மறிச்சிட்டாங்க. எவனுக்கா தெரியுமா? உட்காந்து யாருக்கா தெரியுமா நம்ம சாவ போகிறோம், இன்றைக்கி சாவ போகிறோம் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ராத்திரி ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். யூ மே பி அ ஹிந்து or முஸ்லீம் or கிறிஸ்டியன், தட் டசன்ட் மேட்டர். மதத்தை குறித்து நான் பிரசங்க வரவில்லை. மதம் மனுஷன் கண்டுபிடிச்சது. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் த ட்ரூ காட். மேன் உண்மை தெய்வத்தோடு இருக்கிற உண்மையான உறவு தான் கிறிஸ்தவம். இன்றைக்கி ஐயா உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி நீங்கள் மறிச்சிங்கன்னா do you have any assurance? நீங்கள் எங்கே போவீங்க என்ற அஷூரன்ஸ் இருக்குது அவங்களுக்கு? சரி, உலகத்தின் பக்கமாகவே நான் வரேன். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியானிட்டி, ஜெயினிசம், புத்திசம், ஏகப்பட்ட மதங்கள், they all preach a common thing. இந்த உலகத்தில் நீ நல்லவனாக வாழ்ந்து செத்து போனோன்னா கடவுள் உன்னை செத்த பிறகு விண்ணுலகத்துக்கு கொண்டு போயிடுவார், மோட்சலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். கிறிஸ்தவர்கள் பரலோகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஒருவேளை நல்லது செய்யாமல் நீ துரோகியாக வாழ்ந்து இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உபத்திரவம் பண்ணி கெட்டது செஞ்சு செத்து போனோன்னா சாமி உன்னை நரகத்தில் தள்ளிடுவாருன்ற கான்செப்ட் எல்லா மதத்துலேயும் இட் இஸ் காமன்லி பீங் ப்ரீச்ட். ஆனால் நான் வச்சிருக்கிற பைபிள், நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, நான் சொல்லி கொண்டிருக்கிற இயேசு மட்டும் தான் சொன்னார், அந்த பரலோகத்திற்கு போகிற வழியை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எல்லாரும் வழி சொன்னாங்க, ஆனால் இயேசு மட்டும் தான் சொன்னார், அந்த விண்ணுலகத்துக்கு போகிறதுக்கு வழியே நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போது இந்த கேட் இஸ் வைட் ஓப்பன் டுடே. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு, நீங்கள் அந்த கேட்டுக்குள்ளே வரணும்னு. அல்லேலூயா. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இன்றைக்கி நைட்டு ஒரு வேளை மரணம் உங்களை சந்திக்குமானால் do you have any assurance? நீங்கள் எங்கே இருப்பீங்கன்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கா? ஒருவேளை நிச்சயம் இல்லைன்னா அந்த நிச்சயத்தை நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தான் சொல்கிறான், சாவு ஒரு பிரச்சனை வந்தால் போதும் தற்கொலை பண்ணி செத்துரு. உலகத்தான் நினைக்கிறான் தற்கொலை பண்ணி சாகிறனால தன்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. இல்லவே இல்லைங்க. உலகத்தான் சொல்கிறான், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மறிச்சிட்டானா தன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்றான். ஆனால் பைபிள் சொல்லுது, செத்த பிறகுதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பிக்கப்படுகிறதாம். அதில் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு அவரோட நித்தியமான ஒரு பரலோக ராஜ்யத்தை அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு தேவையில்லை, பர்பஸ்ஃபுல்லாக எனக்கு இவர் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி, இந்த இயேசு எனக்கு தேவையில்லை சார், நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க, எனக்கு இவர் தேவையில்லை சார், இவனை வேணாம் சார்ன்ட்டு வெறுத்து தள்ளிட்டு போகிறோம்ல. இது ரொம்ப சொல்ல பயமாக தான் இருக்குது. பட் பைபிள் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். நீங்கள் யாரும் அங்கே போயிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு விருப்பம் இயேசு கிறிஸ்துவுக்கு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இந்த இயேசு ஆகிய பேழைக்குள் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நேற்று ரொம்ப அழகான வழிகளை சொன்னாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மதம் மாற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், மதம் மனுஷன் கண்டுபிடிச்சது. மதம் மாறணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் ஒரு சின்ன இடத்தை அவர் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. இங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாரும் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள். யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஆர்டினரி பீப்புள். மேபி இப்போ சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், இப்போ சூழ்நிலை உங்கள் வீட்டில் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் அவர் நிரந்தரமான ஒரு இடத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குணம் இருக்கு. நீங்களா வெல்கம் பண்ணால், நீங்களா அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவங்க இருதயத்தில் வருவார். He doesn't force you. Jesus never forces you. But he longs to have a fellowship with you today. உங்களோடு வந்து தங்கி உங்கள் இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற குறைவுகளை நீக்கி உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை தருவதற்கு நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் போதுமானவர். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஒருவேளை தற்கொலை எண்ணத்தோடு இந்த ராத்திரி, ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, என் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்,
மற்றவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட தொடர்ச்சியான மரணங்கள் என் வீட்டில், என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, நான் நீண்ட நாளாய் காத்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வரல, இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒருவேளை உள்ளம் உடைந்து போய் ஒருவேளை இந்த ராத்திரி ஏதோ ஒரு குழப்பத்தில் உட்கார்ந்து சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உன்னை வாழ வைக்கிற ஒரு தெய்வத்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் பெயர்தான் அன்பு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எவ்வளோ ட்ரை பண்ணிட்டீங்கல்ல, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டீங்க. why don't you try Jesus once? எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம்ல. ஒரு நாள் ஒருத்தன் ஒரு கடற்கரையின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை அவனுக்கு. அவன் கட்டின மனைவி விட்டு போயிட்டாங்க, பிள்ளைகளும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த மென்டல் ப்ரெஷர் தாங்க முடியல. அதனால் அழுதுட்டு ஒரு கடற்கரை ஓரமாக உட்காந்துட்டு அவன் சொன்னான்னா, எதுவுமே உண்மை இல்லை இந்த உலகத்தில், எல்லாம் மாயை, தற்கொலை பண்ணி செத்துடலாம் இந்த கடலில் விழுந்து, எனக்குன்னு யாரும் இல்லை. he was left all alone in that place. ஆனால் அவனுக்கு உள்ள ஒரு விருப்பம் வாழணும்னு ஆசை, இன்னொரு விருப்பம் சாகணும்னு ஆசை. இவன் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறான். டைம் போயிட்டே இருக்கு, தற்கொலை பண்ணி செத்துடலாம். இவனுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு, செத்து போயிரு, நீ உலகத்தில் வாழ்ந்து ஒரு பிரோஜனம் இல்லை, உனக்கு எவனும் இல்லை, உன் மனைவி விட்டு போயிருச்சு, உன் பிள்ளையும் விட்டு போயிட்டாங்க, உனக்குன்னு யார் இருக்கா, நீ யாரும் போய் செத்து போயிருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. ஆனால் இவனுக்குள்ள ஒரு ஆசை, என்னை யாராயிலும் காப்பாற்றிட மாட்டாங்களா சார், யாராயிலும் ஒருத்தர் தூக்கி எடுத்துட மாட்டாங்களா என்ன. அப்போது கடவுளே என்னை காப்பாற்றுங்க, யாராயிலும் உண்மையான கடவுள்னு ஒருத்தவங்க இருக்கீங்களா, நான் பேசுறது கேட்குதா அவங்களுக்கு, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறான். அவனை சுற்றி யாருமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணி 6 மணி ஆயிடுச்சு, இருட்டுற நேரம். அவன் உள்ள உடஞ்சி போய் சொன்னானா, எந்த சத்தமும் கேட்காத பட்சத்தில் அவன் சொன்னானா, கடவுள் கூட என்னை கைவிட்டார் போல, நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை போல, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சுத்த போய், நான் எத்தனையோ மலைகளுக்கு ஏறினேன், எத்தனையோ தெய்வங்களுக்கு நான் தொண்டு செய்தேன், எத்தனையோ பலிகளை கொடுத்தேன், எத்தனையோ நான் என்னென்னோ பண்ணான, ஒரு தெய்வமும் எனக்கு பதில் கொடுக்கல சொல்லி உள்ளம் உடைந்து போனவன் அந்த கடலுக்கு நேரம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்குள்ள ஒரு ஆசை, நான் வாழணும், என்னை யாராலும் தூக்கி எடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு ஆசை. இன்னொரு பக்கம் யாருமே இல்லைன்னு ஒரு பக்கம் அவனை ப்ரெஷர் பண்ணது, சாகணும்னு ஒரு ஆசை. ஒருவேளை இந்த ராத்திரி அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உள்ளே போகிறான், கொஞ்சம் ஆழத்துக்கு போயிட்டான், அவனுக்குள்ள ஒரு ஆசை, இப்போ யாரும் தூக்கி எடுத்துட மாட்டாங்களா, யார் சுற்றி பார்க்குறான், யாராக இருக்காங்களா அப்படின்னு. ஒருத்தரும் இல்லை. உள்ள உடைந்து போய் started to go deeper deeper deeper. ஒரு மெல்லிய சத்தம் அந்த கடலில் அவனுக்கு கேட்கிறதாம், உன் காலத்திற்கு முன்பதாக நீ ஏன் சாக வேண்டும், why you have to die before your time comes. திரும்பி பார்க்குறேன், யாராக இருக்கீங்களா சார், கொஞ்சம் தூக்கிடுங்க சார், கை பிடிச்சி, நீச்சல் வேறு தெரியாது சார் எனக்கு. அப்போ திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. மறுபடியும் சத்தம் கேட்குதான், உன் காலத்திற்கு முன்பதாக நீ ஏன் சாகணும்ப்பா. இப்போ கேட்குறான், இது யாரு, என்னோட பேசுறது யாரு, இருந்தீங்கன்னா கைப்பிடி தூக்குங்களேன். அப்போ ஒரு மெல்லிய சத்தம் கேட்குதான், உன்னை நேசிக்கிற இயேசு நான் தான். இவன் உள்ள உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டான். நான் எத்தனையோ தெய்வத்தை நான் தேடி போனேன், எத்தனையோ நான் ஏறாத மலைகள் அல்ல, மூழ்காத குளங்கள் அல்ல, நான் என் முடி கொடுத்தேன், கடவுளுக்கு ரத்தம் கொடுத்தேன், பலி செலுத்தினேன், என்னென்னமோ பண்ணேன். நான் தேடி போகாத ஒரு கடவுள், நான் எனக்கு யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் என்னை தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவன் கரைக்கு வந்து, உண்மையாகவே இது இயேசுன்னு சத்தம் தான். நான் இயேசுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க நிறைய பேர், ஆனால் எனக்கு இயேசுன்னா ஒருத்தர் இல்லவே இல்லை. ஏன்னா ஐ வாஸ் brought up in a family, இதுதான் உண்மை அப்படின்னு நான் நம்பிக்கையில் வளர்ந்த ஒரு மனுஷன். அதனால் மற்றதெல்லாம் எனக்கு காது உள்ளே போல. இப்போ இயேசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவர் சத்தம் கேட்குது, இது உண்மையாகவே இயேசு தானா, எனக்கு ஒன்று கண்ணால் நான் பார்க்கணும், நான் நடந்து போகும்போது நீங்கள் என் கூட வர்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானோ. பீச்சில் நடந்துட்டு போயிட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் அப்படியே தெரியும், ரொம்ப தூரம் தெரியும். இவன் அந்த ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டு started to walk just to check whether it is Jesus or someone else. இல்லை சும்மா மனசே ஏதாவது சவுண்டு போடுதான்னு பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்கு நடந்து போனானா. அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். There was no one around, but there was a footstep following him back to back. அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே
I'll give my life to you. எனக்காக என்ன தேடி வந்தீங்க, உங்களுக்கு நான் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி என் இருதயத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்லி அன்றைக்கி இயேசுவை சொந்த ரட்சகராக அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கை மாறிச்சு. விட்டு போன மனைவி திரும்பி வந்தாங்க, உயர்வு வந்துச்சு, ஒரு பெரிய சந்தோஷம். எத்தனையோ வருஷம் கழிச்சு திரும்பி ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தில் ஒரு வாழ்க்கை, ஒரு பயங்கரமான போராட்டத்தில் மாட்டிக்கிட்டவன் ஆண்டவரேன்னு கதறினான். என்னப்பான்னு திருப்பி ஒரு சவுண்டு கேட்டுச்சான். என்ன ஆண்டவரே, நீங்கள் என் கூட வரீங்களா இல்லையா? கூட வர்றதே பார்க்கவே முடியல. நீங்கள் ஆரம்பத்தில் என் கூட வந்தீங்களாம் பார்த்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரான், தம்பி, யூ ஆர் அ பேபி கிறிஸ்டியன் தட் டைம். அப்போது அதனால் நீ கேட்டனால நான் உடனே செஞ்சுட்டேன். இது ஆல்ரெடி சபைக்கு உட்காந்துருக்கிறவங்களுக்கு, என் கூட தான் இருக்கிறீங்களான்னு கேட்டுருக்கிறீங்களே, உங்களுக்கு தான். அப்போ ஆண்டவர் சொன்னாரான், யூ ஆர் அ பேபி கிறிஸ்டியன் தட் டைம். அப்போ தான் நீ உள்ளே வர, அதனால் நான் எல்லாத்தையும் ஒன்று காட்டினேன். இப்போ நான் உன் கூட தான்டா இருக்கேன், நீ ஏன் அப்படி கேட்குறேன்னா அவன் சொன்னான், இல்லை நான் உங்கள் ஃபுட் பிரிண்ட்ஸை பார்க்க முடியல ஆண்டவர், கரடு முரடாக இருக்கு என் பாதெல்லாம், இதில் எப்படி நான் நடந்து போகிறது? இப்போ ஆண்டவர் சொன்னாரான், நீ இதில் நடக்க முடியாது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உன்னை என் தோளில் தூக்கி வச்சுட்டு நான் நடந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரான். அல்லேலூயா. Why don't you try Jesus? இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எங்கள் சர்ச்சுக்கு வரேன். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, இல்லை ஏதோ பாட்டு பாடுவாங்கன்னு நினச்சி வந்தேன். நீ வேறு பாட்டே பாடல சார், 2 பாட்டு தான் சார் பாடினேன் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நாளைக்கு வாங்க காலையில் நிறைய பாட்டு பாடு. அப்போது இந்த ராத்திரி ஒன்றே ஒன்று தான், இந்த இயேசு ஆகிய பேழைக்குள் நீங்கள் வரணும். இந்த இயேசு இல்லாமல் மரணத்தை தயவு செஞ்சு சந்திச்சிடாதீங்க. ஒரு சகோதரனா, ஒரு தம்பியா, ஒரு போதகனா, உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குற ஒன்று, இயேசு இல்லாமல் இந்த மரணத்தை ஒரு நாள் சந்திக்கக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, God is not looking for Christians. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உள்ள கிறிஸ்து இருக்கிறாரான்றதான் மேட்ரு. அல்லேலூயா. நான் ரொம்ப வருஷம் சர்ச்சுக்கு வரேன் சார், என்ன பிரயோஜனம்? உள்ள கிரைஸ்ட் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. கிறிஸ்டியன்ஸை கத்தர் தேடல, உள்ள கிறிஸ்து இருக்கிறாரா உங்களுக்குள்ள? பேசிகிட்டு இருக்கிற எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? நான் 25 years old கிறிஸ்டியன், நான் 25 வருஷம் சபைக்கு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் தேடலை, உள்ள கிறிஸ்து உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறாரா? அதுதான் மேட்டர். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன இடம் கேட்குறாரு. யூ டோன்ட் ஹாவ் டு பே அ ப்ரைஸ் ஃபார் தட். நீங்கள் பெருசாக ஒரு விலை கொடுத்தலாம் வாங்கணும்னு சொல்லலை. நேற்று நம்ம கேட்டது போல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வாயினால் நாம் அறிக்கை செய்யும் போது நாமும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க மாம். அல்லேலூயா. இந்த அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்குறாரு, இந்த ராத்திரி இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, I don't need a Christian group, I just need your heart. Would you say an yes to him? இன்னைக்கு அவருக்கு எஸ் சொல்லுவீங்களா? இன்னைக்கு அவருக்கு எஸ் சொல்லுவீங்களா? ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் பூரண சமாதானத்தை தர விரும்புகிறார். இன்றைக்கி சமாதானத்தை தேடி மனுஷன் அலையிறான், எந்த பக்கம் திரும்பினாலும் சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு குரூப் குடிக்கு அடிமையாக இருக்குது. குடித்தா சமாதானம் கிடைக்கும். உலகத்தான் பாருங்கள், குடிக்கு அடிமையாக இருக்கான். அந்த சமாதானம் கொஞ்ச நேரத்துக்கு சமாதானம் கிடைக்கும், ஆனால் மறுபடியும் அந்த போதை தெளிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் துக்கங்கள் வருது. இன்றைக்கி நிறைய புது புது போதைலாம் வந்துருச்சு. போதைக்கு அடிமையாக இருக்கான் மனுஷன். இதை ட்ரை பண்ணலாம், அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல காரியத்தை மனுஷன் ட்ரை பண்ணுறான். ஆனால் முடிவில் சமாதானம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறான், ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான். சமாதானம் கிடைக்கல சார் எனக்கு. இந்த உண்மையான சமாதானத்தை தருகிற ஒரே நபர் வேறு யாருமே இல்லை. யூ கேன் ட்ரஸ்ட் மீ, நான் அதை ஆணி அடித்து சொல்கிறமா நான் சொல்லுவேன். இந்த உண்மையான சமாதானத்தை தருகிற ஒரே நபர் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பைபிள் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Turn your Bibles to John chapter 14 verse 27. இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் ஒரு 10 நிமிடம் இருக்கு. I wanted to pray specifically. ஆமென். இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை சந்திக்கணும்னு விரும்புகிறாரு. யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14. நீங்கள் பைபிள்ஸ் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க உங்களோட பைபிள்ஸ் பாருங்கள், இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் அந்த வசனம் வரும், அதே பாருங்கள்.
யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I live with you, I leave with you, my peace I give unto you, not as the world giveth. Give I unto you, let not your heart be troubled, neither let it be afraid. சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தை தரேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் வேணும்? எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? ஏன் சமாதானம் இல்லாமல் தூங்க முடியாது இல்லை? நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் தூங்க முடியல சார், தூங்குறதுக்கு 4 மணி 5 மணி ஆயிடுது. அப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டால், யோசிக்கிறேன் சார், யோசிச்சு தூக்கமே இல்லை சார். அடுத்து பிள்ளைக்கு என்ன பண்ண போகிறேன், ஃபேமிலி என்ன ஆக போகுது, என் வாழ்க்கை என்ன ஆக போகுது, எதுவுமே தெரில சார். சுற்றி பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் தாண்டி ஒருத்தனால வாழ முடியுமா? சுற்றி நிறைய பேர் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ஜட்ஜ் பண்ணுறாங்க. சமாதானமே இல்லை சார் எனக்கு. இந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நபர் நான் சொல்லி கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து. அவர் தருகிற சமாதானம் எப்படிப்பட்டது? ஒரு 4 சமாதானத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் தருகிற சமாதானம் அது நிரந்தரமான சமாதானம். சத்தமாக சொல்லுங்க, எப்படிப்பட்ட சமாதானம்? கொஞ்ச நாள் மட்டும் இருக்கும், கொஞ்ச நாள் போயிடும் இல்லை. டு த வெரி எண்ட் ஆஃப் யுவர் டேஸ். நம்ம பாடினது போல உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் அந்த சமாதானம் உங்களோடு கூட இருக்கும். ஆமென். நிரந்தரமாக உங்களுக்கு சமாதானத்தை தருவார். எத்தனை பேர் அந்த ராத்திரி இந்த சமாதானத்தை இழந்து இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு தெரில. Seems like you are all fine, but something is happening in your heart that nobody knows. You're fighting it alone. கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, சில நேரத்தில் உங்கள் பாஸ்டரை கூட தெரியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, யூ ஆர் ட்ரைங் வெரி ஹார்ட் டு ஃபைட் தட் பேட்டில், பட் உங்களால் முடியல. யூ கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட். சோர்ந்து போகிறீங்க. சர்ச்சுக்கு வர முடியல, ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ண முடியல. பைபிள் எடுத்து ஆசையாக வாசன்னு நினைக்கிறேன், வாசிக்க முடியல. சில பேர் சொல்லுவாங்க, அழணும்னு நினைக்கிறேன் சார், அழ கூட வர மாட்டேங்குது சார், ஃபீலிங்ஸே இல்லை, எமோஷனல் இல்லை சார். நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் தருகிற சமாதானம் நிரந்தரமானது. ஆமென். இன்னைக்கு ராத்திரி அந்த நிரந்தரமான சமாதானத்தை உங்களுக்கு தரணும்னு விரும்புகிறார். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன், இயேசுவே என் இருதயத்துக்குள் வாரும். கம் இன் டு மை ஹார்ட். நீங்கள் கூப்பிட்டா வருவார். நீங்கள் கூப்பிட்டா உலகத்துக்கு உதவி செய்யறதுக்கு நீங்கள் ஆள் வரமாட்டாங்க. கரெக்டா? கூப்பிட்டா வராங்களா? ரொம்ப ரேரு. நான் இருப்பேன் மச்சான் உங்க கூட கடைசி வரைக்கும், கடைசி வரமாட்டான். நாங்கள் இருப்போம். ஏன் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணும்போது கை பிடிப்போம், பெண்ணு மாப்பிள்ளை கை பிடிச்சி சுகத்திலும் துக்கத்திலும், அப்புறம் தாழ்விலும் உயர்விலும், மரணம் நம்மை. ஏலாம் கல்யாணமானவங்க இருக்கீங்களா? அதை ஏன் சாமி ஞாபகப்படுத்துகிற, நீ வேற அதை மறந்து போய் தான் உட்காந்துருக்கேன்றீங்களா? கை பிடிச்சி நம்ம சொல்கிறோம்ல, நிறைய பயங்கரமாக சொல்கிறோம். மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் எல்லாம் சொல்லுவோம். கடைசியில் அவங்க நம்மளோட வருவாங்களான்னு கேட்டால் யாரும் நம்மளோட வரமாட்டாங்க. அதுதான் உலகம், சுயநலமான உலகம். நீங்கள் எவ்வளோ அன்பு செலுத்தினாலும் எல்லாம் ஒரு லிமிட்டு தான். ஆனால் நான் சொல்லி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் அது நிரந்தரமானது, உங்கள் இருதயத்தில் தங்கும். இன்றைக்கி ஒருவேளை கலக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறார், உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் தருகிற சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். A peace that separates all understanding. அல்லேலூயா. மூணாவது, பூரண சமாதானம். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சமாதானத்தை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? ஆமென். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. இயேசுவை நான் உண்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவும் ஒரு ஆப்ஷன் இல்லை, இயேசு தான் ஒரே ஆப்ஷன். அதான் நான் சொல்ல வரேன். இயேசு எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடையவே கிடையாது சார். அப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. சரி இவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இவரையும் ஒரு ட்ரை பண்ணி இவரும் ஒரு ஆப்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னா கிடையாது.
இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஜீசஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ் தென் யூ. ஏதோ சொல்கிறாங்க சமாதானம்ன்ட்டு ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை. என்னால் இதுக்கு மேலே முடியாது ஆண்டவரே. ஐ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரென்த் டு வாக். என்னால் மற்றவங்கள ஃபேஸ் பண்ண முடியல. என்னால் நாளைக்கு இது பண்ண முடியாது. இன்றைக்கி ராத்திரி நான் வாழ்வேனான்றதே பெரிய சந்தேகமாக இருக்குது. நான் அந்த ராத்திரி ஏதோ கேள்விப்படுறேன். என் இருதயத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். சொல்லி பாருங்கள், உங்கள் இருதயத்தில் ட்ரஸ்ட் மீ, இது வரைக்கும் இல்லாத ஒரு சமாதானத்தை இந்த ராத்திரி உங்களுக்கு இயேசு தந்து உங்களை வாழ வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாம். இந்த சமாதானத்தை இழந்து போய் இன்னைக்கு, ஐயா இந்த சமாதானத்தை இழந்துட்டாயா, நான் எனக்கு இந்த சமாதானம் இல்லை, பல காரியத்தை நான் ட்ரை பண்ணிட்டேன், இந்த சமாதானம் எனக்கு வேணும். எல்லாரும் கண்ணை மூடிடுவோம், நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த சமாதானத்தை இழந்து தத்தளித்து கொண்டிருக்கிற எனக்கு நான் இங்கிருந்து போகும்போது சமாதானத்தோடு அனுப்புங்க ஆண்டவரே. நான் உங்களை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க எல்லாரும் கண்ணை மூடிடுவோம். எல்லாருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். ஐம் டெல்லிங் யூ அகேன், God is not looking for a Christian. நான் கிறிஸ்தவர், ரொம்ப வருஷம் சர்ச்சில் இருந்து ஆண்டர் உங்களுக்குள்ளே இல்லைன்னா அது வேஸ்ட்டுங்க. அது இந்த இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே வர விரும்புகிறார். He is so gentle. He is standing at the door and knocking your heart. பர்மிஷன் உங்கள்கிட்ட கேட்குறாரு, சாமி நான் உள்ளே வரலாமாயா? Why do you have to try it alone? நீ ஏன் தனியாக கஷ்டப்படணும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் முதல் முறையில் இப்போ தான் இயேசு கிறிஸ்துவ குறித்து நான் கேள்விப்படுறேன். நான் கொஞ்ச நாளாக சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிறேன். பட் சர்ச்சுக்கு வரனே தவிர ஐ டென்ட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப். அவர் எனக்குள்ளே நான் வர்றதுக்கு அனுமதியை கொடுக்கல. நான் இன்னைக்கு ஐ எம் கோயிங் த்ரூ சம்திங். எனக்கு சமாதானம் இல்லை. இந்த இயேசு தான் தருவார்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த இயேசு வேணும். எல்லாரோட கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும். If you want this Jesus, just lift up your hands. வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாம். பக்கத்துலலாம் பார்க்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல. நான் ரொம்ப வருஷமாக சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன். இப்போ கை தூக்குறேடா அப்படி அந்த அவர் அசிங்கலாம் தேவையில்லை. உங்களுக்கு இயேசு வேணுமா உங்கள் இருதயத்தில், கை தூக்கிடலாம். ஆனால் நான் இப்போ தான் புதுசாக வரேன், கொஞ்ச நாளாக தான் வரேன். இயேசுவும் ஒரு ஆப்ஷனை வச்சுக்கலான்னு தான் இருக்கேன். ஆனால் அது இல்லைண்ணே, எனக்கு இந்த இயேசு தேவை. சார் நீங்கள் மதம் மாறணும்னு அவசியமே இல்லை சார். உங்கள் இருதயத்தில் ஒரு சின்ன இடம். இந்த இயேசுக்கு நான் என் வாழ்க்கை தரேன்னு சொல்கிறோம், கையை உயர்த்தணும். நீங்கள் ஐ என்கரேஜ் யூ டு கம் ஃபார்வர்ட். We as pastors want to pray. I request pastor எல்லாரும் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா it will be very helpful for me. நம்ம ஜோம் பண்ண போகிறோம். பாஸ்டர் அங்கிள் அப்பா இருந்தீங்கன்னா, பாஸ்டர் பாஸ்கர் அங்கிள் இருந்தீங்கன்னா, பாஸ்டர் ஜோஷுவா அண்ணா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அக்கா இருந்தீங்க, அண்ணி இருந்தீங்கன்னா வாங்க. கையை உயர்த்து. நீங்கள் வைக்கப்பட தேவையில்ல. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். நீங்கள் வைக்கப்பட தேவையில்ல. We just wanted to pray. ஏசப்பா, நீங்கள் இங்கேருந்து போகும்போது இயேசுவோடு போகணும், அதுதான் ஒரு விருப்பம். இயேசு இல்லாமல் போயிடக்கூடாது. கையை உயர்த்து. நீங்கள் கொஞ்சம் வாங்க. யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல, ஃபோட்டோ பிடிச்சி எங்கேயும் போட போகிறதில்ல. இட் இஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் அ பர்சனல் திங் தட் இன்னைக்கு நீங்களும் ஆண்டவரும் இங்கேருந்து போகும்போது ஆண்டவரோட போகணும். அதுதான் இயேசு விரும்புகிறார். I'll give you 2-3 minutes. Please come forward. Please come forward. Please come forward. Please come forward. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களோட அவர் இடைப்படணும்னு விரும்புகிறார். அவர் உங்கள் இருதயத்தில் அவருக்கு ஒரு சின்ன இடம். நீங்கள் ஆல்ரெடி கிறிஸ்தவனாக இருந்து எப்படி இப்போ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கிறிஸ்டியன் மேட்ரே இல்லை, கிறிஸ்து இருக்கணும் உள்ள, அதுதான் மேட்ரு. அதுதான் உண்மையான ரட்சிப்பு.
ரிப்பெண்டன்ஸ் என்ற வார்த்தைக்கு நாட் ஜஸ்ட் பீங் சாரி ஃபார் வாட் யூ டிட். ரிப்பெண்டன்ஸ்னா சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். தன் பாவங்களை உணர்ந்து, ஆண்டவரே நான் உண்மையாகவே நான் ஐ நீடட் அ சேவியர், எனக்கு நீங்கள் தேவை ஆண்டவரே, நீங்கள் தேவை ஆண்டவரே. நிறைய பேர் கையை உயர்த்து, நீங்கள் ஏன் வைக்கப்படுறீங்கன்னு தெரில, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வரலாம், தயவு செஞ்சு வரலாம். உங்களுக்காக ஜெபம் தான் பண்ண போகிறோம். உங்களுக்காக இப்போ பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்ண போகிறாங்க, தலைமையில கை ஜெபம் பண்ண போகிறாங்க. தே ஜஸ்ட் வாண்டட் டு ப்ரே ஃபார் யூ. ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஃபார். ஆண்டவர் இந்த பேழைக்குள்ளே உங்களை அழைக்கிறார். இந்த பேழை ஒரு நாள் மூடப்படும். அந்த நேரத்துக்கு போயிட்டு நான் உள்ளே வரேன்னு சொன்னீங்கன்னா, ஐயோ அந்த சான்ஸ் கடைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. வாங்க, தயவு செஞ்சு வாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆமென் ஆமென். ஹalleluya. ஓ ஹalleluya 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 ஹalleluya. கையை உயர்த்துற நீங்க வெக்கப்படாம வாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு யாரும் ஏதோ சொல்ல போறதில்ல. உங்க இப்போ நீங்க வெக்கப்பட தேவை அவசியமே இல்லை. ஆமென் ஆமென். Just wanted to pray, just wanted to pray, just wanted to pray. Please yeah, thank you. And கையை உயர்த்தி, ஆண்டவரே கையை உயர்த்தி பின்னாடி நீங்க the church, I want you to pray, I want you to pray with this, I want you to pray with this. ஆமென் 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 ஆமென். புதுசா நீங்க வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மிஸ் திஸ் சான்ஸ். அம்மா நீங்க இதை மிஸ் பண்ணிடக்கூடாது ஐயா. இயேசு இல்லாம நீங்க மரணத்தை சந்தித்திடக்கூடாது ஐயா. இயேசு இல்லாம நீங்க எங்கேயும் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது ஐயா. தயவு செஞ்சு வாங்க. வாலண்டியர்ஸ் இருப்பீங்கன்னா, புதுசா யாராவது வந்திருந்தா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி just encourage them to come forward. We just wanted to pray for them. Amen amen. We are not for Jesus will never force you. உங்களை ஃபோர்ஸ் பண்ணனும் அவர் விரும்பவே இல்லைங்க. He just wants to touch you. Ha barahaladana. Hallelujah. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தங்களுடைய கரங்கள் உங்க மேல வைக்கும் போது, ஆமென் ஆமென் ஆமென். வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ, நான் விசுவாசிக்கிறேன் அவங்களுடைய கரங்கள், அவங்க கரங்கள் நாட் மென்னுடைய கரம் இல்லை. அவங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி இயேசுனுடைய கரம் உங்க மேல படும். ஆமென். அவங்க கை உங்க மேல படும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள் மறையும். ஆமென். தரித்திரம் மாறும். ஆமென். ஏதோ ஒரு சமாதான குறைவு, அது எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார். இங்க இருந்து போகும்போது நீங்க சந்தோஷத்தோடு போவீங்க. பாஸ்டர்ஸ் ப்ளீஸ் நீங்க அவங்க மேல கை கரங்களை வைக்கும் போது, ஆமென் ஆமென் ஹalleluya. இந்த ராத்திரி ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைதியை கர்த்தர் உனக்கு தரட்டும். Church, I want you to pray with me. கையை உயர்த்தி பின்னாடி அபிஷேகம் பெற்றவர்கள் just lift up your hands and pray for them, pray for these people especially. இவங்களை ஆண்டவரே தொடுங்கப்பா. இங்க இருந்து போகும்போது ஒரு சமாதானத்தோடு போகட்டும் ஆண்டவரே. not just normal life, அப்படியே வந்த வண்ணமா போறது அல்ல ஆண்டவரே. ஓ உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் உடையவர்களாய் ஃப்ரண்ட்ல வந்து நீங்க உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியலனா பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் சே ஜீசஸ் ப்ளீஸ் கம் இன்டு மை ஹார்ட். என் இருதயத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே. நீங்க உண்மையா கூப்பிட்டீங்கன்னா வருவார், உண்மையா கூப்பிட்டீங்கன்னா வருவார், உள்ளத்துல வருவார், சமாதானம் தருவார். ஆமென். போராட்டத்தை நீக்குவார். உன் ஃபெயிலியர்ஸ்ல உனக்கு ஒரு ஆன்சர் தருவார். ஓ தெய்வீக சமாதானம், தெய்வீக சமாதானம், தெய்வீக சமாதானம். ஹalleluya 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 ஹalleluya. மகரமணலமா கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே,
மீட்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை இருப்பாரே ஒரு தாம் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவா ஒரு தாம் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவா ஒரு தாம் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருபோதும் கைவிடா ஒரு சபை ஊக்கத்தோடு அவன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆமென் விடுதலை. ஒருபோதும் கைவிடா இயேசுவே ஹல்லேலூயா விலகிடா ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஜீசஸ் ஒரு தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ அப்பா. முன்னாடி வந்து நீங்க இந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே இருதயத்துக்குள் வாரும், இருதயத்துக்குள் வாங்க ஆண்டவரே, இருதயத்துக்குள் வாங்க. ஜஸ்ட் வெல்கம் ஹிம். உங்களோட அவர் தங்கி உங்களுக்கு சமாதானம் தர விரும்புகிறார். இந்த முன்னாடி வந்த பிள்ளை எல்லாம் கத்து நீங்க ஆசீர்வதிங்க. இந்த ராத்திரி அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம். சமாதான குறைவெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. தொட்டு சுகமாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உள்ளத்திற்குள் வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ராத்திரி நீங்க தரப்போறதற்காக ஸ்தோத்திரம். இங்கிருந்து போகும்போது சமாதானத்தோடும்படி பிள்ளைங்க இங்கிருந்து போகட்டும். துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு போகட்டும். உடைய கரம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக, ஆளுகை செய்வதாக. கண்ணை மூடி அப்படியே தேவ சமூகத்தில் ஆமென். Just be silent in the presence of the Lord. Hallelujah. 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 Oh. Thank you, Jesus. We praise you. We praise you, Lord. We praise you, Lord. இன்னும் உங்களுக்கு ஜெபம் பண்ணவில்லை என்றால் நீங்கள் முன்னுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு ஜெபத்தை பண்ணியாச்சு. இஃப் எனிபடி லே தேர் ஹேண்ட்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் போய் உட்காரலாம். இன்னும் ஜெபம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் மட்டும் இங்கே முன்னுக்குருங்க.
would like to pray for you? Okay. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus. Uncle. Thank you, Jesus. Praise you, Lord. நம் யாவரும் அமருவோம். Please be seated. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Holy Spirit. Praise you. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Amen. நாம் காணிக்கை எடுக்க போகிறோம். Brother Maran. Brother James. நேற்று காணிக்கை எடுத்தது போல் இன்றைக்கும் நம்ம காணிக்கை எடுக்கிறோம். வந்திருக்கதான ஊழியக்காரங்களை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக. அதனால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் விதையுங்கள், அவங்களை நம்ம ஆசீர்வதிப்போம். ஆமென். நம் கண்களை முடிஞ்சோம் போனோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த அருமையில் தந்ததுக்காக நன்றி. எடுக்க போகிறதான காணிக்கை ஆசீர்வதிங்க, கொடுக்குற ஒவ்வொரு காரங்களும் ஆசீர்வதியும். எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். காணிக்கை எடுக்கிற வேலையில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக அந்த டச் அண்ட் கோடைய பார் கோட் இருக்கும். நீ சொன்னீங்க அதை போட்டு அந்த ஸ்கேன் பண்ணி நீங்கள் டச் அண்ட் கோ வழியாக நீங்கள் ஆஃபரிங்க கொடுக்கலாம். சரியா? ஸோ அதையும் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாத படிக்கு நாளைக்கு நமக்கு கம்பைன்ட் சர்வீஸ் நடைபெறுகிறது. அதனால் எல்லா சபையில் இருக்கிற அவுட்ரீச் சபையில் இருக்கிற எல்லோரும் இங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள். நாளைக்கு இன்னும் நிறையா பாடல் பாஸ்டர் பென் நம்ம மத்தியில் பாடுவார் நான் நம்புகிறேன். சரியா? அவர் நிச்சயமாக பாடி நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி வந்தவங்க ஏமாற்றம் அடையாதபடிக்கு அவர் இன்னும் நிறைய பாடல் நம்மளுக்காக பாடி நம்ம ஆராதனைக்குள்ள நடத்துவார். அதனால் நாளைக்கும் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய ஆராதனையில் 11 மணிக்கு நம்மளுக்கு காலையில் நம்மளுடைய ஆராதனை நடைபெறும். ஸோ மறக்காமல் வந்து அந்த காரியத்தை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஸோ கம்பைன்ட் சர்வீஸ் ஆராதனை மறந்துடாதீங்க. எல்லாம் பிரான்ச்சில் இருக்கிறவர்கள் நம்மளுடைய பிரான்ச் சர்ச்சஸில் இரவு ஆராதனை இருக்காது, எக்ஸப்ட் ஃபார் ரெங்கத்தில் மட்டும். அங்கும் பாய் காட்டிட்டாங்க, ரெங்கமும் வர சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே வாங்க ஒன்று கூடி. ஓகே, சண்டே நம்மளுக்கு லீவு கொடுத்தா சும்மாவா இல்லையா? மேக் யூஸ் ஆஃப் இட். சரிங்களா? ஸோ இல்லை வீட்டில் வந்து உட்காந்து ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய பர்சனல் கமிட்மெண்ட். அது வந்து நான் எந்த விதத்துலையும் நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன். பட் இஃப் யூ இட்ஸ் பெட்டர் டு பி ஹியர். இல்லை, இங்கே இருக்கிறது இன்னும் நல்லது. உங்களால் முடிஞ்சால் இங்கே வாங்க. முடியாத சூழ்நிலையில் தான் ஆன்லைனில் பார்க்குறவங்க, அவங்களால உண்மையாகவே ஆராதனை கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஐதர் they are sick, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அல்லது உடம்பு உண்மையாகவே அவங்களுக்கு சரியில்லை, அவங்களால வர முடியல, அல்லது டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு, அல்லது அவங்க வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, இங்கே இல்லை, அல்ல வெளியூரில் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் நம்ம ஆன்லைன் சர்வீஸ். சரிங்களாங்க? ஸோ நீங்கள் வீட்டில் எங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம பண்டதீராமில் இருந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா என்னங்க நியாயம்? சரிங்களாங்க? ஸோ இங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள் மறக்காமல். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். இது எனக்கு தோணுது, சொல்கிறேன். ஆல்டர் கால் வைக்கும் பொழுது, அதாவது பலிபீடத்துலேருந்து உங்களை அழைக்கும் போது ஜெபத்துக்கு முன்னுக்கு வாங்க. முக்கியமாக வாலிபர்கள். ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நாங்களாம் டீனேஜராக இருக்கும்போது, நான் மைக் அண்ணன் கேவின், நம்ம இந்த நம்மளாம் வாலிபராக இருக்கும்போது ஆல்டர் கால் வச்சாலே போயிடுவோம். எதுக்கு போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. போகணும், அவங்க நம்மளுக்காக தலையில் கை வச்சு ஜெபிக்கணும். அதே பாஸ்டர்ஸ், நான் பாஸ்டர் பாஸ்கர் தான் எங்களுக்காக ஜெபிப்பார், அதே பாஸ்டர் திமோத்தி தான் எங்களுக்காக ஜெபிப்பார். அன்னைக்கு எங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை என்ன தேவன் இன்ன வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன்னா, இன்றைக்கும் அவருக்குள்ளார இன்னும் வைராக்கியமாக நிற்கிறதுக்குரியதான அஸ்திபாரம் அங்கே போடப்பட்டுச்சு. ஸோ ஆல்டர் கால் வச்சா வாங்க. அது நான் தான் வீட்டில் ஜெபிக்கிறேனே, இல்லை வாங்க. அது உங்கள் மேலே அந்த அனாயிண்டிங் வரும், தேவன் தொடுவார். இது வந்து மனுஷனுக்கு செய்கிறதில்ல, இது மனுஷன்கிட்டேருந்து வரதான காரியம் இல்லை, தேவன்கிட்டேருந்து வரதான அபிஷேகம். அதனால அடுத்த முறை வாலிபர்கள் முன்னுக்கு வாங்க. இவந்தோ 10 வாட்டி உங்களுக்கு ப்ரே பண்ணால் என்ன, ப்ரேயர் தானே, நல்லது தானே, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தானே. ஸோ ஆல்டர் கால் வைக்கும் போது முன்னுக்கு வாங்க. சரியா? யாரும் உங்களை தடை பண்ணலை, ஜெபத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்று அது. ரெண்டாவது என்னன்னா, புதிதாக வந்திருக்கவங்க தான் வந்து முன்னுக்கு வந்து நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு பயமாக இருக்கும், யாரும் இது புதுசாக முன்னுக்கு கூப்பிட்றாங்களே, இது ஒருவேளை நம்ம தலையில் கை வச்சுட்டு ஏதோ மந்திரம் கந்திரம் படிச்சுட்டு போகிறாங்க, கை கால் விளங்காமல் போயிடும், பயந்துருப்பாங்க. சரியா? இது இல்லை, இது பிளெஸ்ஸிங். சரியா? ஒரு பிளெஸ்ஸிங். யாருக்கு பிளெஸ்ஸிங் வேணும்? ஆசீர்வாதம் யாருக்கு வேணும்? எல்லாத்துக்கும் வேணும்.
ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக வந்தவங்களும் சரி, ஆசீர்வாதம் வேணும். அப்போ நீங்கள் வரும்போது உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட வர்றதுக்கு தயங்க மாட்டாங்க. அதுதான் நம்மளை உற்சாகப்படுத்துறது. சரியா? நீங்கள் புதுசாக ரட்சிப்பு யார் தேவனை ஏற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விட நீங்கள் அதான் புதுசாக ரசிக்கப்படுறீங்களா? இல்லை, ஆனாலும் பரவாயில்ல, யூ கம் இன் ஃப்ரண்ட் ஸோ தட் மற்றவங்களை உற்சாகப்படுத்த வகையாக. ஓகே, ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணவு இருக்குது, மறக்காமல் சாப்பிடுங்க, ஒரு பேசிக்கொள்ளுங்கள், நல்ல ஐக்கியம் கொள்ளுங்கள். புதிதாக நிறைய பேர் வந்திருக்காங்க, மறக்காமல் அவங்கள போய் நீங்கள் வாழ்த்தி அவங்கள்ட்ட வர வைங்க, சபைக்கு வர வைங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஆமென். ஓகே, அம்மா வந்து ஆரம்பத்தில் அவங்க நம்ம சபைக்கு வரும் பொழுது அவங்க நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது, அந்த ஒரு கட்டையை வச்சு தான் நடந்து வருவாங்க. அவங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க என்னைக்கு இந்த இயேசு ஏற்றுக்கிட்டாங்களோ, இயேசு அவங்களை பரிபூர்ணமாக சுகப்படுத்தினார். ஆமென். அவங்களால அவங்க காலு கூடயும் கீழே ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது, வேற ஒரு நாக்காளி மேலே தான் அவங்க தூக்கி வைக்கணும். நம்ம இமேன் தான் எப்பவுமே உதவி செய்வான் காலை தூக்கி அவங்களுக்கு வைக்கிறதுக்கு. அவங்க வந்த பேர் ரொம்ப கவலைப்பட்டாங்க, எனக்காக இவ்வளோ பேர் செய்ய வேண்டியதாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இறங்கி அவங்க மனசு இறங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ சிரமப்படுத்துகிறேன்னு. நான் சொன்னேன், அது மாதிரிலாம் இல்லை, இயேசு உங்களை சுகப்படுத்த வல்லவராக இருக்கார். ஆமென். ஸோ இன்றைக்கி அவங்க நம்ம மத்தியில் ஒரு சாட்சியாக நிற்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமென். அதனால் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. சரிங்களாங்க? ப்ளீஸ் விசிட்டு. ஸோ ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, அதனால் ஜெபத்துக்கு மறக்காமல் வந்துடுங்க. சரி, அன்றைக்கி அவங்க நடக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களால சொந்தமாகவே இண்டிபெண்டாக அவங்களால எல்லா காரியத்தையும் செய்யறதுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்தாரு. ஆமென். அதான் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஓகே, ஸோ நான் சொன்னதை மறந்துடாதீங்க. வெளியே போக முன்னாடி ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட பார்த்து பேசிட்டு போங்க. சரியா? குர்ருன்னு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் உம்முன்னு இருக்கும் வாழ்க்கை. ஸோ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்கள வாழ்த்தி வர வைங்க. முக்கியமாக அந்த ரெட் கேப் அவங்கள மறந்துடாதீங்க, அவங்கள பிடிச்சிருங்க. இங்கே ப்ளூ பஞ்சாபி ஷூட் அவங்களையும் விட்டுறது, இந்த பையன் அவனையும் பிடிச்சிருங்க. நல்ல பசங்க, பார்த்தாலே நல்லா இருக்கு, அவங்கள பார்த்தா சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் அப்புறம் பின்னாடி அவங்க ஜென்னி பக்கத்தில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க புதுசாக, அவங்கள்ட்டையும் பேசுங்க. ஓகே, கொஞ்ச நாள் வராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் புது ஆளுன்னு ரீசெட் பண்ணிடுவோம். அதனால் வாரம் வாங்க. ஸோ நம்ம எழுந்து 2 ஜெபித்து முடிப்போம். நாளைக்கு உங்களை ஆராதனையில் சந்திக்கிறோம். சரியா? லெட்ஸ் ஸ்டாண்ட் அப் அண்ட் ப்ரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, அந்த அருமையான தந்ததுக்காக நன்றி. வந்திருக்கிறத ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன், போகலையும் வருகளையும் பாதுகாத்தரும்படி ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரேப்பா எங்கள் இதயத்தில் கிரியை செய்யட்டும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். God bless you.